இப்பொழுது காலம் வெவ்வேறு மாறி இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சமூகம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்கின்ற கணக்கு பழைய கணக்கு. இப்போது ஆண்டுக்காண்டு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் தாண்டி மாதத்திற்கு ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி எல்லாம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழலில் நாமும் மாறியாக வேண்டிய ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறோம். காலத்திற்கேற்ப நாம் மாறாவிட்டால் ஓடுகின்ற காலம் நம்மை அடித்து ஓரமாக ஒதுக்கிவிட்டு அது பாட்டுக்கு நம்மாலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் எத்தனை விதமான ஓட்டங்கள் வந்தாலும் கூட, சமூகங்கள் எப்படி மாறிக்கொண்டிருந்தாலும் கூட, புரட்சியாளர் அம்பேத்கர் தேவைப்படுகின்றார் என்பதுதான் மிக சிறப்பான ஒரு நல்வாய்ப்பாக இன்றைக்கு இருக்கின்றது. அம்பேத்கர் தேவைப்படுகின்றார் என்றால் அம்பேத்கர் தேவை. அம்பேத்கர் என்பவர் ஒரு தனி மனிதர். ஆனால் அவர் பெயரிலே இருக்கின்ற அம்பேத்கர் தான் இன்றைக்கு இந்தியாவை மட்டுமல்ல உலகின் பல நாடுகளை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அம்பேத்கர் புத்தகங்கள் எல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு 2 தலைமுறையை தாண்டி விட்டோம். ஆசிரியர்கள் ஒரு பக்கம் அம்பேத்கரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அம்பேத்கரால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அவர்கள் வேலை வாய்ப்பையும் கல்வி வாய்ப்பையும் பெற்ற காரணத்திற்காக நன்றி உணர்வோடு அவரது பெயரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களும் அம்பேத்கர் பெயரை சொல்வதிலே இன்னும் கூட ஒரு தயக்கமும் கூச்சமும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி விட்டு போனால் ஒன்றிய அரசின் பணி செய்கின்ற சென்ட்ரல் கவர்மெண்டில் பணி செய்கின்ற அத்தனை பணியாளர்களும் தங்களது அலுவலகங்களில் வீடுகளில் அம்பேத்கருடைய படத்தையும் பெயரையும் வைத்திருப்பார்கள். ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர். ஏனென்றால் அங்கே இருப்பவர்கள் நம்புகின்றார்கள், நான் செய்கின்ற வேலைக்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான், அவரால் தான் எனக்கு இந்த வேலை கிடைத்தது என்று அவர் நம்புகின்ற காரணத்தினால் அங்கே அவர்கள் அம்பேத்கர் படித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே அந்த வரலாறு தெரியாத காரணத்தினால் அவர்கள் அதை வைத்துக் கொள்வதில்லை. இது அம்பேத்கரை பயன்படுத்தியதால் இருக்கின்ற நன்றி உணர்ச்சியோடு அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பவர். அவர்களிடத்தில் போய் கேட்டால் அம்பேத்கரை பற்றி ஏதாவது 2 வார்த்தையை சொல்லுங்கள் என்று கேட்டால் சொல்ல தெரியாது. அம்பேத்கரை பற்றி கேட்டால் ஜெய்பீம் என்று சொல்லுவார்கள், அல்லது அம்பேத்கர் கிளர்ச்சி செய் ஒன்று சேர் என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள், அல்லது ஒன்று கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொண்டு அவருடைய புரிதலை வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆனால் அம்பேத்கர் என்ன செய்வார், என்ன சொன்னார் என்பதை பற்றிய ஒரு முழுமையான அறிவு என்பது மிக குறைவாக இருக்கிறது. புரிந்து கொண்டவர்கள் மிக குறைவாக இருக்கின்றனர். சாதி ஒழிப்பு என்கின்ற புத்தகத்தை கன்ஷிராம் அவர்கள் பலமுறை படித்த பிறகுதான் தன்னுடைய அரசியல் கொள்கையை உருவாக்கினார். அதற்காக அவர் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் இயற்கையாக வளர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் 5 முறை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது உருவாக்கியது. ஒரு புத்தகம் தான், சின்ன புக்கு, கனிகலட்சுமி காஸ்ட். ஆனால் அம்பேத்கரை எதிர்ப்பவர்கள் அவர்கள் தெளிவாக அம்பேத்கரை படித்திருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியமான. அம்பேத்கரை பேசுபவர்கள் அம்பேத்கரை படிப்பதில்லை, அம்பேத்கரை எதிர்ப்பவர்கள் அவரே படித்திருக்கிறார்கள். ஏன் படிக்கிறாங்க? அம்பேத்கரை படிக்கவில்லை என்றால் அம்பேத்கர் செய்திருக்கின்ற சூட்சுமங்களையும் அம்பேத்கர் செய்திருக்கின்ற ரகசிய ஏற்பாடுகளையும் எதையுமே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, அம்பேத்கரை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் அம்பேத்கரை வார்த்தைக்கு 100 முறை உச்சரிப்பவர்கள் அம்பேத்கர் என்ன செய்தார் என்று தெரியும். ஒரு சில வார்த்தைகளை தவிர, ஒரு சில திட்டங்களை தவிர பெரிதாக தெரியாது. அம்பேத்கரை கடவுள் போல நினைத்துக் கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்போடு நன்றி உணர்ச்சியோடு இருக்கின்றவர்கள் தான். ஆனால் ஒரு சிந்தனைகள் ஒரு நாட்டை மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற தாக்கம் அதற்குள் இருக்கிறது என்பதை பற்றின புரிதல் மிக குறைவாக. ஐரோப்பாவில் நாடுகளில் ஏராளமான நாடுகளுக்கு நானும் எனக்கு நேரம் பயணம் செய்திருக்கின்றோம்.
ஐரோப்பாவை யாரெல்லாம் வடிவமைத்தார்கள் என்பதை பற்றிய நன்றி உணர்ச்சி அங்கே இருப்பவர்களுக்கு இருக்கிறது, அரசாங்கத்திற்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. கார்ல் மார்க்ஸை அவர்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவர்தான் ஐரோப்பாவை வடிவமைத்தார் என்று இன்றைக்கும் அவர்கள் நம்புகிறார். அவருடைய கொள்கைகளை அவரை எதிர்ப்பவர்களே பின்பற்றுகிறார், வெளியே சொல்ல மாட்டாங்க, வடிவமைச்சிருக்கு. அதுபோல இந்தியாவை புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி வடிவமைத்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நீண்ட ஆய்வும் தேவைப்படுகிறது. இவ்வளவு புக்கு நான் தொகுத்த பிறகு ஒரு சின்ன புக்கு, ஒரு 60 பக்கம், அம்பேத்கரின் மனிதர் அப்படின்ற ஒரு புத்தகம். அது புத்தகமாக கூட சொல்லலை, என்னுடைய நண்பர்கள் இணையர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு விவாதம் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் வாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வாட்டு பேசிட்டே இருக்குது எங்களோட போயிடும், ஆனாலும் நீங்கள் பேசுறதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், அதை ஒரு புத்தகமாக போடுறோம்னு சொல்லிட்டு அவங்க நான் பேசுவதை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டார்கள். அது அம்பேத்கரின் மனிதர் என்கின்ற ஒரு புத்தகம். சின்ன புத்தகம் தான், அது வெளியில் அதிகமாக கிடைக்காது. எமரால்டு அப்படின்னு ஒரு பதிப்பகம் போட்ட புத்தகம். ஒரு மனிதன் தனது கொள்கைகளை வடிவமைத்து ஒரு விஷன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வடிவமைப்பு உருவாக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் செயல்படவே முடியும். இங்கிருந்து நான் மெட்ராஸுக்கு போகணும்னா எனக்கு ஒரு மிஷன் இருக்கு, நான் மெட்ராஸுக்கு போகணும், போகிறதா ட்ரெயினில் போகிறதா அல்லது யார்கிட்ட லிஃப்ட் கேட்டுக்கு போகிறதா, இப்படி நமக்கு ஏதாவது ஒரு நோக்கம், ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது, ஒரு மிஷன் இருக்கு. அதுபோல இந்த சமூகத்தை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்ற விஷயம் அம்பேத்கர் எப்போ வந்தது, அதுல இருந்து ஏதாவது மாறினாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்காக வேலை செஞ்சு இந்த புத்தகத்தெல்லாம் உருவாக்கணும்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், பொறி, தீப்பொறி. அவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த நாட்டில் மனிதனை உருவாக்க வேண்டியது என்ன நோக்கமாக அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ நீங்க நாங்கெல்லாம் மனிதர்கள் தானே, இருக்கிறவங்க எல்லாரும் மனிதர்கள் தானே. அம்பேத்கர் என்ன புதுசா இத்தனை கோடி பேர் பெற்று போட போறாரா? இல்லை. ஆனா ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட, ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மனிதர்கள் இல்லை என்பதை அவர் தான் கண்டுபிடிக்கிறார் முதல்ல. they are not human. அவங்க ஒரு சாதி இருக்கக்கூடிய, சாதிக்காக வேலை செய்கின்ற கருவிகள் அவங்கெல்லாம். நீங்க எல்லாம் ஏதோ ஒரு சாதிக்கு, நீங்க பிறந்த சாதியில வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கருவிகள். உங்களை மனிதர்களாக நீங்க யோசிக்க முடியாது. யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த சமூக கட்டமைப்பு இருக்குது. பெண்ணுன்னா தன்னை பெண்ணா யோசிக்க முடியாது. அது தனக்கு மேல யார் இருக்கிறாங்க, தனக்கு மேல ஒரு சொசைட்டி இருக்கு, தனக்கு மேல ஒரு ஆண் இருக்கிறான், அதுக்கு மேல ஒரு செட்டப் இருக்குது, பெண் யோசிக்கணும். ஒரு ஆணை இருந்தா தனக்கு மேல ஒரு சாதி இருக்கு, தனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது கீழே ஆடு மாடு கோவில் பணியெல்லாம் இருக்குன்னு யோசிக்கணும். என்னைக்கு அவன் மனுஷனா தன்னுடைய சுதந்திரமான எண்ணத்தையோ, சுதந்திரமான விருப்பத்தையோ, சுதந்திரமான செயல்பாடுகளையோ யோசிக்க முடியல அப்படின்ற சூழல் இருந்ததுதான் என்ன பண்றாருன்னா, மனிதர்களை முதல்ல நம்ம உருவாக்கணும். இதுதான் ஒரு அல்டிமேட் டாஸ்க். இந்த டாஸ்க்கு ஒரு மனுஷன் வேலை செய்ய முடியுமா? முதல்ல 27 வயசுல இப்படி ஒரு யோசனை வருது, 65 வயசுல சாகிற வரைக்கும் அந்த யோசனையோட ஒருத்தர் எப்படி வாழ முடியும்? ஆனா வாழ்ந்துட்டு செய்துட்டு போயிருக்காரு. அதுதான் அம்பேத்கருடைய சாதனை. உதாரணத்துக்கு கான்ஸ்டிடியூஷன்ல, அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பிரிவு எழுதுறாங்க. அந்த பிரிவு கேட்டா உங்களுக்கு என்ன தெரியும், எல்லாரும் சமமா இருக்கிறாங்க, யாரும் தீண்டாமை கடைபிடிக்கூடாது, ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு முக்கியமான கிளாஸ் ஒன்று இருக்கு. அது என்னன்னா ரைட் ஆஃப் மொபிலிட்டி. நீ நகரத்துக்கான உரிமை. இது என்ன இருக்குது, நீ நடக்கிற 2 கால் இருக்குது, நடக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? உனக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும்? யாரும் கொடுக்க தேவையில்லை, நீ நடக்கலாம். ஆனா இது ஒரு உரிமையா சேர்க்கிற. நீ கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் இருந்து எங்க வேணும்னா போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு உரிமை இந்தியாவில் இல்லைன்னு அர்த்தம். நடக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நான் மெட்ராஸ்ல இருந்து வேலூர்ல குடியேறணும் அப்படின்னா இங்க இந்த சமூகம் என்ன ஏத்துக்குமா? இங்க இருந்து ஒரு மக்கள் என்ன ஏத்துப்பாங்களா? மொபிலிட்டியில நான் தங்கணும்ல, ஏதாவது ஒரு இடத்துல டயர்ட் ஆச்சுன்னா ஒரு இடத்துல தங்கணும்ல, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்ல, இதெல்லாம் சேர்ந்துருக்கு. எங்காவது படிக்கணும், எங்காவது படுக்கணும், யாருக்கிட்டையாவது பேசணும், இது எல்லாம் ரைட் ஆஃப் மொபிலிட்டிக்குள்ள இருக்கு.
நகர உரிமை என்பது ஒரு முக்கியமான உரிமையா பாக்குறாரு. யாருக்கும் புரியல அந்த நேரத்துல. லேட்டஸ்டா வந்து ஆர்டிகல் 370 ஆர்டிகல் வந்து பிஜேபி நிறைவேற்றினப்போ, ரத்து செய்தப்போ, 370 காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்கின்ற அந்த பிரிவை நீக்கிய பிறகு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. காஷ்மீர்ல அழகான பொண்ணுங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த பொண்ணுங்கெல்லாம் மற்ற மாநிலத்தில் இருந்து கட்டிக்க முடியாது. RSS உருவாக்கின ஒரு பிரச்சாரம். லட்டு மாதிரி இருக்காங்க பொண்ணுங்கெல்லாம், அந்த அழகான பொண்ணுகள். இதை வந்து அவங்க வந்து மற்ற பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். அதுக்கு எது வந்து தடையா இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 370 தடையா இருக்குது. இது எடுத்துட்டா இவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்க, அமைச்சர் எப்படி யோசிச்சாரோ எப்படி யோசிக்கிறாங்க எதிராக. இதை ஒரு பிரச்சாரம் இவங்க கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு என் கால் கூட பல இடத்துல கேட்டேன், நம்ம என்ன காஷ்மீர் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கூடாது, இதுக்கு எதுவும் கேட்டாங்க பொண்ணு கொடுத்துற மாதிரி இல்ல, பொண்ணு தேடி வந்துடுற மாதிரி இவன் பேசுறான். அவங்க நம்மளால போய் காஷ்மீர்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தமிழ்நாட்டிலே அவன் மூஞ்சி பார்த்தா பொண்ணு கிடைக்காது. ஆனா காஷ்மீர் பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் எதிர்பார்க்கின்றான்னா இப்படி ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப எதுக்காக இந்த மொபிலிட்டி ரேட் வந்து காஷ்மீர் பொண்ணை கல்யாணம் பண்ணுகின்ற உரிமையை 370 ஆர்டிகல் தடுக்குது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி அந்த ஆர்டிகலே கட் பண்றான். அப்போ மற்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கற்பனையெல்லாம் உலகத்தை உருவாக்கி இருப்பாங்க. அப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அம்பேத்கர் வந்து உருவாக்கி சேர்த்திருக்காரு. இப்ப என்ன பிரச்சனை நமக்கு வருதுன்னா, படிப்புகளை உருவாக்குறோம், அம்பேத்கர் புத்தகங்களை உருவாக்குறோம், புதிய தலைமுறை கிட்ட இது போய் சேர்க்க முடியுமான்ற ஒரு கேள்வி. நீங்க பேசும்போது சொல்றீங்க யாரும் படிக்க மாட்டாங்க. படிச்சு ஒரு புத்தகத்தை படிப்பது என்பது ஒரு உழைப்பு. படிக்கிறது ஒரு உழைப்பு. மூட்டை தூக்குறது, வயல போய் வேலை செய்யற மாதிரி இதுக்கு ஒரு உழைப்பு தேவைப்படுது. நீங்க வந்து ஒரு ஓட சொன்னா 100 மீட்டர் ஓட சொன்னா ஓடிடுவாங்க, பறக்க சொன்னா கூட பறந்துடுவாங்க, வண்டி ஓடுனா ஓடுவாங்க, கள்ளத்துக்கு போடுனா போடுவாங்க. ஆனா புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அந்த உழைப்புக்கு ஒரு முக்கியமான ஆற்றல் தேவைப்படாது, மூளை உழைப்புக்கான. இந்த மூளை உழைப்பு என்பது அருகி வருகின்ற சமூகமாக தமிழ் சமூகம், இந்திய சமூகம் இன்றைக்கு மாறி இருக்கு. அதான் பிரச்சனையே. ஐரோப்பாவில் இந்த பிரச்சனை உருவாகிருக்கு. நாடுகள்ல இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி இருக்கும் கிளாஸ் ரூம்ல. ஸ்மார்ட் டிவில வந்து ஒரு டைஜஸ்டிவ் பார்ட்டி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒரு வீடியோ போட்டு காட்டுவாங்க. பாருங்க, சாப்பிட்ற பொருள் உள்ள போய் குடல வந்து ஜீரணமாகி இந்த என்சைம்ஸ் எல்லாம் பிரித்து ஒரு பாடிக்கு போகுது அப்படின்னு காட்டுவாங்க. பசங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோ வந்தாலும் அது மறந்து போயிடும். எழுதுறது அப்படிதான், ஐபேடை கொடுத்துட்டு ஐபேட்ல தான் எழுதுவாங்க பசங்க. ஆனா இன்னைக்கு என்ன வந்திருக்குதுன்னா, இந்த எலக்ட்ரானிக் டெக்னாலஜியால மூளையில ஒரு செய்தி நிற்பதற்கான நேரம் குறைஞ்சு போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் பிரைன் ஃபாக். இப்படி வந்ததால என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி பழைய முறைக்கு வந்துட்டாங்க. ஐரோப்பா வளர்ந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பசங்க நோட்டு வச்சு எழுதணும், ஸ்லேட் வச்சு எழுதணும். அந்த கண்டிஷன் திருப்பி பேக் டு தி ஆர்கானிக் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நம்ம வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும். ஏன்னா எப்போதுமே அவங்க தாராவதியான விஷயத்தை தான் நம்ம கையில் இருப்போம். அந்த மாதிரி இப்ப படிக்கின்ற பசங்களுக்கு ஒரு விஷயத்தை படிச்சு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சு போயிருக்குது, மூளையாற்றல் குறைஞ்சு போயிருக்கு. இப்ப யார் உங்களுக்கு வழிகாட்டுறது? இப்போ நம்மை போன்று இந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதையெல்லாம் படித்து அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை சொல்லி வழிகாட்ட முடியும். படிப்புகளை கொண்டு போய் புத்தகங்களை வைக்கிறதால ஒரு வாய்ப்பு. ஒருத்தர் 100 ஒரு புத்தகம் ஒரு லைப்ரரி நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் புத்தகத்தை பார்த்துட்டு ஒரு 2 பேர் படிக்கலாம். அந்த 2 பேர் முக்கியமான அளவு பிற்காலத்தில் மாறலாம். ஆனா எல்லாரையும் படிக்க வைக்க முடியும்னு நான் சொல்ல வரல. ஆனா அம்பேத்கரை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. அதுதான் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, சாதியை பத்தி என்ன சொன்னாரு, சாதியை பத்தி என்ன சொன்னாருன்னு சொல்வது நம்ம அந்த புலமையும். அம்பேத்கர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த சயின்ஸ் இருக்குது, இந்த டைனமிக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். ஆனா அவனுக்கு ஏன் சொல்லணும்? அவன் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? ஒரு இளைஞரோ ஒரு இளைஞியோ இந்த விஷயத்தை நீங்க சொல்லுவதால அவங்க ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தாதான் அவங்க கிட்ட நீங்க பேசணும். ஏன் அம்பேத்கரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு விடை இருந்தாதான் அவங்க கிட்ட போய் அதை நீங்க சொல்ல முடியும். உங்களுக்கு அம்பேத்கர் பிடிக்கும் அதனால உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா உனக்கு பிடிச்சதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும் கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது.
அப்போ அம்பேத்கரை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம். நிறைய பேர் தமிழ்நாட்டு இந்தியாவில் என்ன பிரச்சனைனா அம்பேத்கர் பெயரை தெரிந்து கொண்டாலே தன்னை அறிவாளின்னு நினைச்சுக்கிறாங்க. எனக்கு அம்பேத்கர் தான் தெரியுமே, அம்பேத்கர் புக்கு எல்லா புக்கையும் என் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா படிச்சியா அப்படின்னு கேட்டா படித்தேன், நேரம் கிடைக்கும் போது படிப்பேன் அப்படின்னு. சில பேர் மட்டும் தான் நான் வாங்கி புதுசாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அம்பேத்கரை படிப்பதே ஒரு சேலஞ்சு, அம்பேத்கரை மற்றவங்களுக்கு கடந்தது அதோட ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ புதிய தலைமுறை சிந்திப்பதற்கு ஏற்ப இன்றைக்கு நமது சிந்தனையை நீங்க மாத்திக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து பெருசா அங்கேயே கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு மோடி என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை, அசைக்கவே முடியாது என்கின்ற ஒரு பிம்பத்தை ஒரு சின்ன பையன் அம்பேத்கர் புத்தகத்தை கையில கொண்டு வந்து காட்டி, இது பாரு இது வந்து ஒரு புலி கிடையாது, சாதாரண போனதான் அப்படின்னு சொல்லி அது முகமுடிய காட்டி அப்படின்னு சின்ன பசங்க எல்லாம், ஜென்சி பசங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தன் ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ணி ஓடியோ போட்டாலும் எங்க இருக்கிறான்னு தெரியல. மோடி இப்போ ராத்திரியில 12 மணிக்கு எழுந்திரிச்சு ரீல்ஸ் போடக்கூடிய கட்டாயத்துக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? புதிய தலைமுறை சிந்திக்கின்ற வேகம் என்பது வேற மாதிரியா இருக்கு. அம்பேத்கரை அவர்கள் புரிந்து கொள்கின்ற முறை என்பது வேற மாதிரியா இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு நம்மை விட உலக அனுபவம் ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வாங்கி அவர்கள் ஒரு மாதிரியான கன்சியூம் பண்றாங்க அம்பேத்கர். இதுதான் அம்பேத்கர் சொல்லிட்டு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் அப்பதான் அம்பேத்கர் போய் கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னும் கன்வென்ஷன் ஃபார்ம்ல பழைய மாதிரி நம்ம மீட்டிங்ல மைக்க பிடிச்சிக்கிட்டு மணிக்கணக்கில் பேசி அவங்க புரிய வைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு ரிசீவிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்ற சயின்டிபிக்கான அனாலிசிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. ஒருத்தர் எவ்வளவு நேரம் ஒரு விஷயத்தை கேட்க முடியும், அதுக்குள்ள எவ்வளவு பாயிண்ட்ஸ் உள்ள ஏற்ற முடியும், அது எவ்வளவு பாயிண்ட்ல அவன் அசீவ் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும்ன்ற சயின்டிபிக் அனாலிசிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துருக்கு. இதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். ஏன் அம்பேத்கர் இவ்வளவு எழுதினாரு? திரும்ப திரும்ப வந்து படிச்சு ஆயிரக்கணக்கான பக்கங்களை வந்து எழுதுறதுக்கு காரணம் என்ன? ஒரு நாளைக்கு 5 லெட்டர் எழுதியிருக்காரு சராசரியா. நான் பார்த்தா இருக்கேன் அதுல 350 லெட்டர் தான் நமக்கு கிடைச்சது. அவர் வாழ்நாள் முழுக்க லெட்டர்களை எழுதிட்டே இருந்திருக்காரு. யாரும் அவருடைய தோழர்களெல்லாம் எழுதிட்டே இருக்காரு. அந்த லெட்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தா அந்த லெட்டர் மட்டுமே ஒரு 4000-5000 லெட்டர் இருக்கும். கலெக்ட் பண்ண முடியல, கொஞ்சம் தான் நம்மளால கலெக்ட் பண்ண முடியுது. அரசாங்கம் வெளியிட்ட லெட்டரே ஒரு 150 லெட்டர் தான் வெளியிட்டு இருக்காங்க. நான் கூட 200 லெட்டர் சேர்த்து அதை வெளியிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இது காரணம் என்ன? அம்பேத்கர் புரிஞ்சது அவர் எழுதின எழுத்து மட்டும் இல்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் நமக்கு தேவைப்படும். அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கலன்னா நீங்க வேலை செய்யவே முடியாது. ஏன்னா அந்த லைஃப் பேட்டர்ன் அப்படி ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அப்போ அவர் வாழ்ந்த முறையை தெரிவிக்கணும்னா நீங்க கடிதத்தை தான் படிக்க முடியும். கடிதத்தில் சில இடத்துல எழுதுற அவர் கூட எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு எழுதுற அவருடைய வலிக்குங்கள் வந்து நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க. இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் உலகத்தை ஆள போகின்ற மொழி. ஆங்கிலம் பேசுறதுக்கு கத்துக்குங்க, ஆங்கிலம் எழுத படிக்க கத்துக்குங்க. நீங்க பழையபடி கன்வென்ஷனா இருக்காதுன்னு சொல்ல அந்த காலத்துல சொல்றாரு. அவருக்கு இணையா ஓடி வந்து கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஆனா தாக்கு படிக்க முடியல, அவர் சொல்றதை கேட்க முடியல. தலைவர் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? ஒரு லெட்டர் வந்து யஷ்வந்த்ராவை பத்தி அவருக்கு கடிதம் எழுதுறதை பத்தி சொல்ற கண்டிப்பா சொல்றாரு சொன்னீங்கல்ல. ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே ஞாபகம், இன்னைக்கு இருந்த தலைவர்கள் அம்பேத்கர் எப்படி இருந்தார் அப்படின்றத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு இடத்துல அம்பேத்கரோட உதவியாளர் அப்படின்ட்டு சங்கரானந்த சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ஹெப்டியா இருப்பாரு, இது குண்டா இருப்பாரு. அவர் வந்து அம்பேத்கருக்கு உதவியாளர். சாஸ்திரி என்பது அவர் சமஸ்கிருதத்தை படிச்சதால அந்த பட்டம் வாங்கின பட்டம். அவர் ஒரு மகன் தான், ஆனா சாஸ்திரம் படிச்சு வேதங்களை படிச்சு சாஸ்திரி பட்டம் வாங்கின ஒரு தலித்தவர். அவர் வந்து ஒரு பிரச்சனையை அம்பேத்கர் கிட்ட கொண்டு போறாரு. என்ன பிரச்சனை? அவருடைய பையன் யஷ்வந்த்ராவுக்கு பணம் வேணும். பணம் கேட்கறதுக்கு யஷ்வந்த்ராவ் அம்பேத்கர் கிட்ட போய் கேட்க முடியாம ஒரு தூதர் அனுப்புறது. அவர்தான் யஷ்வந்த்ரா சங்கரானந்த சாஸ்திரி. எனக்கு வீட்டுல பணம் இல்லை, கஷ்டமா இருக்குது, அம்பேத்கர் அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கி கொடுங்க. இந்த அப்பா கிட்ட கேட்கறது ரெக்கமெண்டேஷன். அப்போ அம்பேத்கர் கிட்ட போய் தயங்கி அவர் கேட்கிறாரு, சங்கரானந்த சாஸ்திரி இந்த மாதிரி பையன் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறான்? பிரஸ் நடத்த முடியல, பணம் இல்லை. அந்த பிரஸ் நடத்த முடியும்னு பணம் இல்லைன்னா
அவங்களே சம்பாதிக்கலாம். அவனுக்கு இப்போ நல்ல படிப்பு கொடுத்துட்டேன், நல்ல இடத்த கொடுத்துட்டேன், ஒரு ப்ரெஸ்ஸை வேறு வச்சு கொடுக்குறேன். அந்த ப்ரெஸ்ஸை நடத்தவே அவனுக்கு துப்பு இல்லைன்னா நான் பணம் கொடுத்தா மட்டும் எப்படி நடத்துவான்? அதனால அவனே போய் பார்த்து சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். கடைசியாக பணம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிக்கு பார்த்தா அவன் பிள்ளைக்கு அவனுக்கு பேரனுக்கு எப்போதோ பேர பேத்திக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10-20 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற தலைவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. அது ஆச்சரியமா இருக்குது. சொந்த பிள்ளைக்கு பணம் கேட்டால் கொடுக்க முடியாம நீ போய் சம்பாதி, உங்களுக்கு தான் படிப்பு கொடுத்துருன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனா ஒரு தந்தை அவர் கண்டிப்பா ஒருத்தர் இருந்திருக்காரு. நினைச்சு பார்க்க ஆச்சரியமா இருக்குது. அது மட்டும் இல்ல, அவருக்கு பொண்ணு பார்க்க போறாரு. சொந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒருத்தர்கிட்ட எழுதுறாரு, என் பையன் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை நோயில இருக்கிறான், காம்ப்ளெக்ஸோட இருக்கிறான், இம்பீரியர் காம்ப்ளெக்ஸோட இருக்கிறான், அதனால அவனோட மட்டமான பொண்ணை அவன் தேடுறான் அப்படின்னு சொல்றாரு. பையனை பத்தி கமெண்ட் அடிக்கிறார். தாழ்வா பார்க்கறது கூட அவருக்கு பிடிக்கல. அப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா வேலைக்கார மாதிரி தான் நடத்துவான், அந்த மாதிரி பொண்ணை அவனுக்கு பார்க்காதீங்க, அவனுக்கு சமமான ஒரு பொண்ணா பார்த்து அவனை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த பிள்ளை இது, எந்த தந்தை இந்த காலத்துல ஒரு சொந்த மகனுக்கு பெண்ணை பார்க்கும்போது அவன் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கான் சொல்லுவாங்க யாராவது? அவர் சொல்றாரு, இன்டீரியர் காம்ப்ளெக்ஸ் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. ஏன்னா அவன் சரியா படிக்கல, படிச்சிருந்தாலும் அவனுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது, பெண்களை பற்றி புரிந்து கொண்டு இருப்பான், குடும்பத்தை ஒழுங்கா நடத்தும், அவன் சரியா படிக்கல, படிக்காத அவனோட பிரச்சனை இது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சொந்த சமூகத்தை எப்படி பார்த்தாரோ அப்படிதான் குடும்பத்தையும் பார்த்தாரு. குடும்பத்துக்கு என்ன கொடுத்தாரோ அதெல்லாம் சமூகத்துக்கும் கொடுத்தாரு. இப்படி ஒரு மனுஷனா அவர் வாழ்ந்ததால் தான் இன்றைக்கு நாம் நன்றியோட பார்க்கிறோம். ஒரு பக்கம் தனி மனிதனும், ஆனால் சிந்தனையாளனாக பார்க்கின்ற பொழுது, சமூகத்தை மாற்றி அமைத்த ஒரு மனிதனாக, ஒரு தலைவராக பார்க்கின்ற போது அவருடைய தொழில்நுட்ப பார்வைதான் ரொம்ப பிரமிக்க வைக்கும். எல்லாம் அவர் தொடாத துறையே கிடையாது. சிதம்பரம் இடத்துல பேசும்போது சொன்னாரு, அம்பேத்கர் இன்றைக்கு இருந்திருந்தா பிளேட்டோ, ஐன்ஸ்டீன் அந்த மாதிரி யாரெல்லாம் ஒரு உலகத்தின் சிறந்த அறிஞர்கள் இருக்கின்றார்களோ அவர்களே வினையாக வைத்து போற்றப்படக்கூடிய அறிஞர் தான் அம்பேத்கர். அவருக்கு குறைந்தபட்சம் 50 துறையில நிபுணத்துவம் இருந்ததுன்னு சொல்றாரு. 50 ஃபேக்கல்டி, 50 துறையில. அப்போ அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அம்பேத்கர் இருக்கிற பற்றோடு நீங்க படிச்சா போதும். எனக்கு அம்பேத்கர் செஞ்சாரு அப்படின்ற நினைப்போடு நீங்க படிக்கிறீங்க. ஒரு வாத்தியார், ஒரு ஆசான் எப்படி சொல்லிக் கொடுக்க போறாருன்ற ஒரு மரியாதையோட அவர் என்ன இந்த எதிர்காலத்தை காட்ட போறாருன்ற ஒரு விஷயத்தோடு நீங்க படிச்சாதான் புரிந்து கொள்ளவே முடியும், மக்களுக்கு சேர்க்கவே முடியும். இன்னைக்கு இருக்கிற தலைவர் நிறைய கேள்வி கேட்கறதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியலன்னா நீங்க தோற்று. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை நீங்க வளர்த்து கொள்ளணும்னா அம்பேத்கர் நீங்க படிச்சுதான். அம்பேத்கரை அவர் நட்செல்லாம் நீங்க கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க படிச்சாகும். இன்னும் போக போக இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு படிக்கின்ற ஆர்வம் கம்ப்ளீட்டா குறைஞ்சா கூட இது வாய்ஸாக சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருந்ததுன்னா அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்கும். இல்லைன்னா அவங்க அந்த ஜெனரேஷன் அவர்கள் யோசிக்கின்ற முறையில் அம்பேத்கரை அசீவ் பண்ணி கொண்டு போயிடுவார். இப்போ ஒரு தேனி ஒரு தேன் தேனை எடுத்து அதை தன் வாயில போட்டு 80 முறை கொப்பளிச்சு வயிற்றுக்குள்ள சேர்த்து எதுவுமே அந்த தேன் கூட்டில் அடைக்குது. தேனியோட எச்சியை தான் நம்ம குடிக்கிறோம். தேன் கலந்த தேன்ன்றது கணக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு 50-80 பூவில் எடுத்துதுன்னா ஒரு கிராம் தேன் கிடைக்கும். அது கூட எச்சியை போட்டோம்னா ஒரு 3 கிராம் தேனா அது கிடைக்கும். அந்த மாதிரி கொப்பளித்து அசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருந்தாதான் உங்களால் ஸ்வீட்டா மக்களுக்கு சொல்லணும். வெறும் தேனை குடிக்க முடியாது உங்களால. அதோட எச்சியோட சேர்த்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேர்த்து நீங்க அம்பேத்கர் கொண்டு போய் சேர்த்தலாம். இப்போ இவ்வளவு பெரிய பணி இருந்தது எனக்கு பெரிய சமாதானம். தனிப்பட்ட முறையில் இந்த புத்தகங்கள்லாம் தொகுக்கின்ற போது நான் பெரிய ப்ரெஷர் இருந்தது. 3 வருஷத்துல இதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இரவு பகலாக வேலை செஞ்சேன். சுபாஷினி அவருக்கு முழுசா அவ்வளோ உதவி செஞ்சாங்க, பார்த்திபன் உதவி செஞ்சாரு, அப்புறம் பாப்பா இறைவாணின்னு சொல்லி பெரிய டீம் அதை ப்ரூஃப் பார்க்கறதுலாம் நிறைய வேலை செஞ்சாங்க. ஆனால் அது கூட இவங்கெல்லாம் கூடவே சப்போர்ட் பண்ணி இந்த ஐடியாலஜியெல்லாம் பிரிக்கிறதுக்கு, அம்பேத்கர் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த எல்லா சாப்டரும் புரிஞ்சு கொள்வதற்கு எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட வழித்துறையாக இருந்தது, வழி கொஞ்சம் தெரியல. அதனால இது முடிச்சிட்ட பிறகுதான் எனக்கு தெரியுது
நான் ஒட்டுமொத்தமா என் உடம்புல போட்டேன் அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகி இன்னைக்கு கம்ப்ளீட்டா அது டேமேஜ் பண்ணி. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய அவதூறு வந்தது. நான் வந்து இந்த அம்பேத்கர் புத்தகங்கள்லாம் வந்து தொகுத்துட்டு ஏகப்பட்ட பணத்தை அடிச்சுட்டான். எனக்கு தனிப்பட்ட முறையில் 35 லட்சம் கடன் இருக்குது இதுல. ஆனா எல்லாம் அது ஏதோ ஒரு காரணம் தான், அது பொறாமையா இருக்கலாம், இயலாமையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏகப்பட்ட அவதூறுகளை கலப்பி விட்டாங்க. அந்த அவதூறுகள் எதுவுமே நான் காதல வாங்கினாலும் மனசுல ஏற்றிக்கவே இல்லை. முதல்ல வேலையை முடிப்போம், எல்லாத்துக்கும் ஒரே பதில். இந்த புத்தகங்கள்லாம் வெளியே வந்துருச்சேன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, இப்படியெல்லாம் அவதூறு பரப்பவங்க யாராவது ஒருத்தன் இந்த புத்தகத்தை வாங்கி யாராவது கொடுத்தானா, இல்லை அவனாவது படிச்சானான்னு பார்த்தா அவதூறு பண்பு செய்தவர்கள் இன்று வரைக்கும் அவதூறோடு தான் நிற்கிறாங்களே தவிர ஒருத்தவரை இதை படிக்கவும் இல்லை, இதை வாங்கி மதம் கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்? இது போன்ற சமூக விரோதிகளுக்கு சில அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு, அதை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இப்போ உங்களை போன்ற ஆட்கள் நீங்க அலை போல எழுந்து மலை போல நின்றாதான் இந்த அவதூறுகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லலாம். அதுக்கு அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் கடந்து எல்லா விதமான தாக்குதல்கள், தனிப்பட்ட தாக்குதல், குடும்ப ரீதியான தாக்குதல் எல்லாம் வந்து எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த புத்தகம்லாம் இன்றைக்கு நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இதை எனக்கு பாராட்டு உரைகள் வந்து இப்ப ஊக்கத்தை கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லைன்னா அவ்வளவு வழிகளை நான் வந்து சந்திச்சதால பாராட்டுரை என்பது எனக்கு ஒரு பெரிய ஏற்பாடு இருக்க மாட்டேன். அப்ப என்ன வந்து எது பாராட்டுரை அப்படின்னா இது எதுவுமே நீங்க மக்கள் மயப்படுத்தினாலும் அதுதான் உண்மையான பாராட்டுரையா இருக்கு. அதனால இந்த பாராட்டு என்பது நான் ஏற்றுக்கொண்டாலும் கூட நீங்க கொண்டு போய் சேர்ப்பதில் தான் அதனுடைய பெருமை அடங்கியிருக்கு. பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அரசு ஊழியர் ஐக்கிய பிறகு திருச்சியில் ஒரு மீட்டிங் போட்டு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் ஐக்கிய பிறகு மீட்டிங் போட்டு 3000 கிராமங்களுக்கு நாங்கள் கொண்டு போய் இந்த புத்தகங்களை சேர்ப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. உடனே 3000 சொன்ன உடனே தலைவர் என்ன சொன்னாரு, என்னுடைய 60வது பிறந்தநாள் தானே இதை கொண்டு வரோம், அது 6000 கிராமங்களா மாத்துங்க அப்படின்னு அவர் சொன்னார். 6000 கிராமங்கள் எழுத ஒரு பெரிய மகிழ்ச்சி. 6000 கிராமங்களில் இந்த புத்தகங்கள் எல்லாம் போய் சேரப்போகுது, 6000 கிராமங்களில் படிப்பகங்கள் உருவாக போகுது அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஓகே, எனக்கு கனவு நிறைவேறுது, தலைவருடைய கனவு நிறைவேறுது அப்படின்னு நான் நினைச்சா 6 கிராமங்களுக்கு கூட அந்த அரசு ஊழியர் ஐக்கியம் பேரவை இந்த புத்தகத்தை வாங்கி கொடுக்கல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர் செஞ்சுக்கிறார். அப்ப எதுக்கு ஒரு பெரிய மேடையை போட்டு பெரிய மக்களை கூட்டி இந்த டிக்ளேர் பண்றதெல்லாம் எதுக்குன்றது இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. மக்கள் மன்றத்தில் நின்று மக்களை மகிழ்விப்பதற்கு அது நேரம் கைத்தட்டலுக்காக வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய இந்த மனநிலை என்பது அரசு ஊழியர்களுக்கே இருக்கின்ற ஒரு மனநிலை. அது குற்றச்சாட்டா நான் சொல்லல. எப்பவுமே மேடையில வந்து சொல்லிட்டு அவங்க யாருக்கும் போயிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டு ஆமா நான் சொன்னல ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம். நான் சின்ன வயசுல ஒரு சின்ன ஒரு புக்கு போட்டேன். ஒரு போட்டு ரிசர்வ் பேங்க்ல முறையா போய் அந்த புத்தகத்தை விற்கலாம்னு சொல்லிட்டு மூப்பா ஐலர்ஸ்னு ஒரு புக்கு போட்டேன். அது கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். நான் என்ன நினைக்கிட்டு ரிசர்வ் பேங்க்ல இருக்கிறவங்க பணத்தை அச்சடிக்கிறாங்க, அதனால பணம் நிறைய வச்சுட்டு இருப்பாங்க, இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டேன். மண்ணின் மைந்தர்களின் புக்கு இல்ல அந்த புக்கு மறைக்கப்பட்ட அடையாளங்கள்னு ஒரு புக்கு. புத்தகத்தோட விலை வெறும் 10 ரூபாய். அப்போ நான் சொல்றது 96ல. அது வந்து பெருமாள் போட்டது. ஏன் இல்ல பெருமாள் ஏன் பெருமாள் சித்தமத்தூர் எம்பியா இருந்தார் அவர் பண்ணது. இது வந்து மூப்பா ஐலர்ஸ்னு ஒருத்தர் போட்ட புத்தகத்தை திரும்ப ரிசர்வ் பேங்க்ல அங்க இருக்க எஸ்சிஎஸ்சி ஆர்கனைசேஷன் கொடுத்த உடனே என்ன 10 நாள் அலைய விட்டாங்க. சரி எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 100 புத்தகம் வாங்கிடுவாங்க. 100 ரிசர்வ் பேங்க்லயே இருக்கிறவங்க அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சு போன உடனே ஒரு தம்பி இந்த புத்தகத்தை ஒரு புக்கு பண்ண கூட நான் படிச்சுட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிட்டு 2 புக்கா கொடுத்தேன். 2 புக்கு எவ்வளோ 20 ரூபாய். அந்த 20 ரூபாய் கூட கொடுக்காம அவனை என்ன பண்ணாலும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த முறை போகும்போது என்ன கேட்கமா உள்ள போகும்போதுலாம் எனக்கு உள்ள அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் 2 புக்கு ஓசியில கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த ரிசர்வ் பேங்க்ல பணத்தை அச்சடிக்கின்ற நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த எஸ்சி தொழிலாளர்கள்
ஒரு புத்தகத்தை கூட வாங்காம வாங்கின 2 புத்தகத்தையும் அவர்களுக்கு பணம் இல்லாமல் வாங்கிட்டு கடைசியில் அந்த புத்தகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த உதவியுமே செய்யலையே. இப்படிதான் அம்பேத்கருக்கு துரோகம் செய்கின்ற அமைப்புகளாக இந்த அரசு ஊழியர் அமைப்புகள் இருந்தன, இருக்கின்றன, இருக்க போகின்றன. இதுதான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். இது அதனால தான் அம்பேத்கர் சொன்னார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைத்து வாங்கிய இந்த உரிமைகள் எல்லாம் யாரோ சிலர் தான் அனுபவிச்சிருக்காங்களே தவிர சமூகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் அனுபவிக்கலையே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழைத்தாருன்னா அதுதாங்க. இப்போது அரசு வைக்க பிறகு 6000 கிராமங்கள்ல கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச அறிவிப்பு எங்க போச்சு? ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு பற்றி ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லை. அம்பேத்கர் படிப்பதிலையும் நீங்க உருவாக்க முடியாது, அம்பேத்கருடைய புத்தகங்களையும் நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியாது. இப்ப எதுக்கு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பா வரல. அப்ப இந்த வேலையை செய்யாம நீங்க என்ன வேலையை செய்ய போறீங்க? கை நிறைய சம்பளம் வாங்கிக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்குது ஒரு வாழ்க்கைன்னா வாழ்ந்துட்டு போங்க. அது எதுக்கு மேடை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சொல்றீங்க? எனக்கு கிடைத்த வாய்ப்பு, இந்த புத்தகங்கள்லாம் தொகுதிப்போ எனக்கு கிடைத்த வாய்ப்பெல்லாம் நான் பயன்படுத்தி இருந்தா மிகப்பெரிய போட்டி சொன்னா நீங்க இருந்திருக்கும். என் வீட்டுக்கு வந்து வேலை பேசினாங்க, கோடிக்கணக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்தையும் நான் துச்சமாக மதித்து இது மக்களுக்காக கிடைக்கணும்னா இந்த வழியில தான் கிடைக்கணும் நான் தீர்மானமா இருந்தால்தான் கோடிகள் என் வீடை தேடி வந்தபோது கூட அதை நான் புறக்கணிச்சேன். அதுக்கு பிறகு பல முறை வந்தது, பல பதவிகள் தேடி வந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் தூக்கி எரிந்து விட்டு மக்களோடு நிற்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்க மத்தியில் இன்னைக்கு வந்து நிற்கிறேன். என்னுடைய காலை நான் சரியாக பயன்படுத்தி இருந்தால் நான் ஜனாதிபதியாக ஆயிருக்கலாம். என்னால் ஜனாதிபதியாக ஆயிருக்குமே அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மன்றத்தில் நான் உட்காந்துருக்கேன். இந்த வாய்ப்பெல்லாம் இந்த புத்தகத்தை ஊக்கிட்ட போய் எனக்கு தேடி வந்த வாய்ப்புகள் தான். இது எல்லாத்தையும் நான் காதெல்லாம் காதலை பஞ்செல்லாம் அடைச்சிக்கிட்டு இவங்களை பார்க்கவே கூடாதுன்னு பல பேரை நான் தவிர்த்திருக்கேன். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஏன்னா அம்பேத்கர் வந்து பியூரா அம்பேத்கரிசமாக கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் மக்கள் மையப்படுத்துவதற்கு உங்களால் ஆனப்போ உண்மையான செயலை செய்யணும். வாக்குறுதியெல்லாம் தேவையில்லை, நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம், அப்படி வெட்டிடுவோம், மலையை வளைச்சிடுவோம் அப்படின்லாம் சொல்ல தரோம். முதல்ல நீங்கள் படிங்க. இப்போ இந்த புத்தகம் சொன்ன அம்பேத்கரின் வழிகாட்டி அந்த புத்தகத்தை படித்தா மீதி புத்தகங்கள்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த புக்காவது படி. அதை படித்தாலாவது உங்களுக்கு அம்பேத்கர் வந்து யாருன்னு. ஏன்னா மார்க்ஸ் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து புத்தகத்தினுடைய தத்துவத்தை எழுதுகின்ற போது அது மார்க்சியமா வரும்னு அவருக்கு தெரியாது. மார்க்சியம் என்ற பேர்ல எதுவுமே எழுது. அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் தான் அம்பேத்கரியம் அப்படின்னு பேர் வச்சார். இப்போ ஏங்கல்ஸ் மார்க்சியம் என்ற பேரு அந்த ஏங்கல்ஸ் தான் வைக்கிறார். இறந்த பேர் தான் வைக்கிறார். 3 வருஷம் கழிச்சு இதுதான் மார்க்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்து அது கொண்டு வந்தோன்னு உலகம் முழுவதும் பார்க்க. இப்போ அம்பேத்கருக்கு வந்து அம்பேத்கரியம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறதுக்கு தமிழை எந்த புக்குமே இல்லை. ஏற்கனவே அவர் இறந்தே 70 வருஷம் ஆயிடுச்சா? 56 வருடங்கள் ஆயிடுச்சு அம்பேத்கர் இறந்து. 56 வருடங்கள் கழித்து அம்பேத்கரியம் என்ற பேர்ல இவ்வளவு புத்தகம் வந்து இருக்குது. இந்திய வரலாற்றில் இதுதான் முதல். ஒரு விஷமாக எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சோசியல் சயின்ஸ். அந்த சயின்ஸை புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரும் விஷமாக மாறுவது என்பது ஒரு டாக்டரின், ஒரு கோட்பாடு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா இந்த சமூகம் எப்படி இயங்க போகுது, இயங்கிக் கொண்டு இருக்கிறது, எப்படி இயங்கியது, எப்படி பின்னாடி மாறப்போகுது என்று புரிந்து கொள்வதற்கு விஷம் தான் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியா இருக்கும். அந்த வகையில் அம்பேத்கரியம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த பாராட்டுவதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தினகரன் அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் எனது நெஞ்சில் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.